மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாமவர்க்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரில் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்களின் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்களின் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அன்பான பிதாவே, தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த புனித வெள்ளி என்கிறதான இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. உலகம் முழுவதும் இயேசு மனிதனுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன் ஜீவனை கொடுத்தார் என்ற இந்த நாள் உலகத்தில் யாராலும் மறக்க முடியாத நாள். 3 விஷயங்களை நாம் மனதார விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கிறோம். அது என்னவென்றால், முதலாவது இயேசு எனக்காக பிறந்தார். இரண்டாவது, இயேசு எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி தன் ஜீவனையே கொடுத்தார். மூன்றாவது, இயேசு எனக்காக கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இதை விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இயேசு எனக்காக ஏன் மரிக்க வேண்டும் என்று சொன்னால், மனிதனால் ஏற்பட்ட பாவங்களை மனித வடிவில் வந்து சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு வந்தார். பாவம் தீர்க்கப்பட்டால்தான் மனிதன் தேவனோடு இணைந்து சொர்க்க ராஜ்யத்திலே நித்தியமாய் வாழ முடியும். அதற்காக தான் இயேசு இந்த பூமியிலே நம்மையெல்லாம் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வந்தார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஒவ்வொருத்தரும் பரிசுத்தத்துக்கு அளவு கோட்பாடெல்லாம் வெவ்வேறு மாதிரி வச்சுருக்காங்க. பைபிளுடைய வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதன்படி செய்வது தான் பரிசுத்த வாழ்க்கை. ஏன்னா நான் வாழ்கிற அளவில் இன்னொருத்தர் வாழவில்லை என்பதற்காக பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பலாம். படிப்படியாக கர்த்தர் அவர்களை நடத்துவார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் எப்படி வாழணும்னா, இந்த உலகத்தில் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நோக்கம் போய் சேர்கிற இடம் பரலோகம். அல்லேலூயா. அதை கொண்டு வருவதற்காக தான், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. நித்தியமான ஆசீர்வாதங்கள் மீது நம்பிக்கை வைத்து அவருக்காக பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையுடையவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளில் தலைப்பு என்னன்னு சொன்னால், சிலுவையில் இயேசு, சிறையறையில் பரபாஸ், இடையில் யூதாஸ் காரியோத். உங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிருப்பேன். இந்த 3 கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலுவையில் இயேசு தொங்குகிறார். நாம் தொங்க வேண்டிய இடத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் வாழ வேண்டிய இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குற்றவாளிக்கு விடுதலை, நீதிமானுக்கு தண்டனை. அழைப்பை பெற்றவன் இழந்து ஓடுகிறான். ஊழியம் செய்ய வேண்டியவன் வாழ்க்கையை முடித்து விடுகிறான். இதை சுற்றி த கேரக்டர்ஸ் அரவுண்ட் த கிராஸ், இந்த 3 பேருடைய கேரக்டர் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். சிலுவை சந்தோஷமாக இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. யாரும் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கிறதில்ல. அதில் வர்ற பிரச்சனை நிறைய இருக்குது. ஆனால் இயேசு சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அவர் மொழிந்த 7 வார்த்தைகள். முதலாவது வார்த்தை, ஃபாதர் forgive them, they know not what they do. பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று லூக்கா 23:34 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை பிதாவை வைத்தே ஆரம்பிக்கப்படுகிறது. அவர் யாரிடம் பேசுகிறார்? பிதாவிடம் பேசுகிறார். யாருக்காக பேசுகிறார்? நமக்காக பேசுகிறார். பரிந்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? மைய கருத்து, மன்னிப்பை வழங்குங்கள், அவர்கள் என்னை தண்டிக்கிறார்கள், அவர்கள் என்னை பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்கள், அப்படி உட்படுத்தினவர்களை மன்னியுங்கள் என்று முதலாவது பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். லூக்கா 22:43. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். கடைசி வாய்ப்பை கூட மரணிப்பதற்கு முன்பதாக ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற ஆத்தும பாரத்தினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் மரணத்தை நினைக்கவில்லை, உயிர் விடப்போகிறதை நினைக்கவில்லை. ஒரு ஆத்துமாவை கடைசி செகண்டில் கூட இன்றைக்கு நீ என் கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறார். இது எதை காட்டுகிறதுனா, நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்குமே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக அவர் சொல்லியிருக்கிறார், உமன் பிஹோல்ட் யுவர் சன். ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், யோவான் 19:26 இருக்கிறது. ஸ்திரீயே அதோ உன் மகன். யோவானை பார்த்து சொல்றார், அதோ உன் தாய். தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய சரீர பிரகாரமான தாய் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சிறிய வயதுள்ள ஒரு சீஷனை நியமித்து விட்டு போகிறார். பொறுப்புணர்வை இதை காட்டுகிறது. அநேகர் எல்லாரும் மறந்து விடுவார்கள். பெற்றோர்களை மறந்து போகிற பிள்ளைகள் நிறைய இருக்கு, ஏராளமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வார்த்தை மரணத்துக்கு பிறகும் அவர்களை மறக்கக்கூடாது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நான்காவதாக, மை காட் why you have you forsaken. ஏன் நீர் என்னை கைவிட்டீர்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? யோவான் 19:28, மார்க் 15:34 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தான் 22 விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எந்த நிலையில் அவருடைய மனநிலை இருந்தது என்பதை ஆவியிலே உணர்ந்து ஆவியிலிருந்து எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த 22 சங்கீதம். யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருக்கிறதை அப்படியே விசுவாசித்து அப்படியே பின்பற்றுகிறார்கள். இயேசும் ஒரு யூதனாக பிறந்தபடியினாலே இந்த வார்த்தையை சொன்னபொழுது அங்கே இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் நன்றாக புரிந்தது. இந்த அனுபவம் தேவனால் இவருக்கு அனுமதிக்கப்பட்டு அந்த பாடுகளுக்கு போய்கொண்டிருக்கிறார் என்று யூதர்கள் அறிந்து கொண்டார்கள். நமக்கு இன்னைக்கு வேற மாதிரி சிந்திக்கிறோம், ஆனால் யூதர்களுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வார்த்தை ஐ தர்ஸ்ட், தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன் என்று யோவான் 19:28 சொல்லப்பட்டிருக்கிறது. இது சரீர பிரகாரமான தாகம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதைவிட அதிகமாக ஆவிக்குரிய ஒரு தாகமுடையவராக இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். ஆறாவது வார்த்தை எல்லாம் முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்டு, எல்லாம் முடிந்தது. யோவான் 19:30 அதில் சொல்லியிருக்கிறது, இயேசு எதற்காக வந்தாரோ அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறி முடித்து விட்டது. தன் உடலில் இருக்க அத்தனை இரத்தங்களும் சிந்தப்பட்டு விட்டது. தான் செய்ய வேண்டிய அத்தனை கடமையும் முடிந்து விட்டது. பிதா நமக்கு கட்டளையிட்ட எல்லாம் காரியங்களையும் செய்து முடித்தாயிற்று என்று ஆவியிலே அறிந்து சொல்கிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. கடைசியாக அவர் சொல்கிறார்,
into your hands I commend my spirit. உம்முடைய கைகளில் என் ஆவியை, பிதாவே என்று ஆரம்பித்து அந்த பிதாவினிடத்திலேயே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். எந்த பிதா பாடுகளுக்கு உட்படுத்தினாரோ, எந்த பிதா கடினமான பாதையில் நடத்தினாரோ அந்த பிதாவினிடத்திலே ஒப்படைத்தலை கொடுத்தார். பொதுவாக நம்ம பாடுகளை கொடுக்கிறவர்களை நேசிக்கிறதில்லை. இயேசுவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், எந்த மிஷனுக்காக பிதா தன்னை அனுப்பினாரோ அந்த மிஷன் எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் அதை செய்து முடித்துவிட்டு அவரிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் இயேசு அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்று நான் நேற்றைக்கு இன்றைக்கும் தியானித்து பார்த்தேன். ரொம்ப இயல்பான மனநிலையில் தான் இருந்திருக்கிறார். நானோ நீங்களோ இருந்தால் அந்த இயல்பான மனநிலைக்கு வர முடியாது, ஆனால் வரணும். அதுதான் அழைப்பு. எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாரு? 2 கள்ளர்கள், வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன். இடது பக்கத்திற்கு சொல்கிறான், நீ கடவுளானா உன்னையும் காப்பாற்றிட்டு எங்களையும் காப்பாற்று. இப்போ உடனே வலது பக்கத்தில் சொல்கிற, டே அப்படி சொல்லாத, நம்ம தப்பு செஞ்சு தண்டிக்கப்படுறோம், இவர் தப்பே செய்யாமல் தண்டிக்கப்படுறாருன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்து சொல்கிறாரு, சிலுவையில் இப்படி தொங்கிட்டு இருக்கும்பொழுது இயேசு அவனை திரும்பி பார்த்து சொல்கிறார் வலது பக்கத்தில், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பாய். பேச முடியாத சூழ்நிலை, 2 கைகளும் இப்படி இழுத்து அடிக்கப்பட்டிருக்கிறது, கால் இழுத்து அடிக்கப்பட்டிருக்கிறது. மூச்சு விட்டால்க்கா இந்த அடித்த இடங்களெல்லாம் வலிக்கும், நரம்புகள் இழுக்கும், எலும்புகள் வலிக்கும். இந்த வலியின் மத்தியில் பேசின வார்த்தைகள். அவங்களுக்கு அப்படிப்பட்ட வலி கிடையாது, அந்த அளவுக்கு அவங்கள சித்திரவதைப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்து தான் அவ்வளோ சித்திரவதைப்படுத்தப்பட்டார். அது ஏசாயா விவரிக்கிறார், தாவீது விவரிக்கிறார். இப்போ சிலுவையில் அவருடைய மனப்பான்மை எப்படி இருந்ததுன்னா, அனைவரையும் மன்னிக்க வேண்டும், அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், அனைவரையுடைய பாவத்தையும் கழுவ வேண்டும், அனைவரையும் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆவியிலே பார்க்கிறார். இவர்கள் மாம்சத்தில் பேசுகிறார்கள், மாம்சத்தில் பாடுகளை கொடுக்கிறார்கள், மாம்சத்தில் வெவ்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் இவர் ஆவியிலே பார்த்து செய்ய வேண்டிய விஷயத்தை செய்து முடித்து விட்டார். தன்னுடைய ஆவியும் ஒப்பு கொடுத்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் யார் பாடுகள் கொடுத்தாலும், கஷ்டங்களை கொடுத்தாலும், தூஷணங்களை கொடுத்தாலும், குறைகளை சொன்னாலும், குற்றங்களை சொன்னாலும் அவர்களெல்லாம் மனப்பூர்வம் மன்னித்து தேவனோடு அவர்கள் ஒப்புரவாகும்படி ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை, ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு யூத குழந்தையும் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க தாய் சொல்லி கொடுப்பாங்க ஜெபம். என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு யூத குழந்தையும் போய் தூங்க போகும். இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் தூங்குவாங்க. நம்ம எப்படி தூங்குறோன்னு தெரியல. ஒருவேளை செல்ஃபோனை கேட்டுக்கிட்டே தூங்குறோமா, இல்லை பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்குறோமா தெரியல. பிஃபோர் தே ஆர் கோயிங் டு ஸ்லீப் அவங்க சொல்கிற வார்த்தை, இந்த ஆவியுடைய கையிலே அர்ப்பணிக்கிறேன். காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன சொல்லணும்னு தெரியுங்களா? ஒரு புதிய நாளை எனக்கு தந்ததற்காக நன்றி அப்படின்னு அதிகாலையில் சொன்னீங்கன்னா காலையிலே கிருபை தேவன் அனுப்புவார். ஆகவே சிலுவையில் இயேசுவின் மனப்பான்மை மனிதன் மீது ஒரு தெரியாமல் இப்படி செஞ்சிட்ருக்கான்னு ஒரு பரிவு பாசத்தோடு இருந்தது. இன்னொரு மனுஷன் சிறை அறையில் இருக்கிறான். அவன் பேர் பரபாஸ். அவன் பேர் என்ன? பரபாஸ். இந்த பரபாஸ் என்பவன் ரொம்ப ஃபேமஸான ஆள் அந்த இயேசு வாழ்ந்த காலத்தில். என்னென்ன, இயேசு வாழ்ந்த காலத்தில் ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். எருசலேமும் ரோம ஆட்சி கீழாக இருந்தது. ரோமருடைய கிங், அதாவது ராயனாக இருந்தவர், அந்த ரோம ராஜ்யத்தின் 4 பங்காக பிரித்து காற்பங்கு தேசாதிபதியாக பிலிப்பை நியமித்து அவர் கவர்னராக செயலாற்றி கொண்டிருக்கிறார். இந்த ரோமர்கள் இஸ்ரவேலை ஆட்சி செய்கிறது அங்கே இருக்கிற யூதர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகிய அவர்கள் ஒரு பெரிய போராட்ட குழுவை ஏற்படுத்தி அந்த போராட்ட குழுக்கு தலைவனாக பரபாசை வைத்திருந்தார்கள். அந்த பரபாசுக்கு அரசியல் ஆலோசகராக யார் இருந்தார் என்று சொன்னால் யூதாஸ் காரியோத்து இருந்தார்.
அவர்கள் என்னன்னாக்கா, இஸ்ரவேல் நாங்கள் எங்கள் நாட்டை தனித்து ஆளுகை செய்ய வேண்டும், இஸ்ரவேலை நாங்கள் தான் ஆள வேண்டும், ரோமர்கள் ஆளக்கூடாது. ரோமருக்கு எதிராக கலகங்களை உண்டு பண்ணி ரோமர்களை கொல்லுவதும் அழிப்பதுமான வேலையிலே பரபாசும் யூதாசும் இணைந்து செயல்பட்டார்கள். இப்படி பயங்கரமான கலவரங்கள். அதுக்கு மத குருக்களாக இருக்கிறதான பிரதான ஆசிரியர், சங்க தலைவர்கள் 72 பேர், இன்னும் மூப்பர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்ம நாடு ஆபிரகாமுடைய நாடு, நம்ம சுதந்திரம் வாங்கணும், ரோமர்கள் ஆட்சி செய்யக்கூடாது, எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பங்கு பேர் சதிசெயர் ரோமர்களுக்கு சப்போர்ட்டாக வரி வசூல் பண்ணி அவர்களுக்கு சப்போர்ட்டாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் இந்த சதிசெயரை பார்த்தா பிடிக்காது அந்த குழுவுக்கு, போராட்ட குழுவுக்கு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் இயேசுவை யூதாசும் பரபாசும் சந்திக்கிறார்கள். யூதாசும் பரபாசும் சந்திக்கிறார்கள். அப்போ சொல்கிறாங்க, இந்த பாருங்க என்கிட்ட புயப்பழம் இருக்கிறது. பரபாஸ் சொல்கிறார், இதெல்லாம் வந்து சரித்திரத்தில் இருக்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கருணாமூர்த்தின்னு ஒரு தமிழ் படம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா கூட இதில் வரும். இதெல்லாம் புயப்பழம் இருக்கிறது, ஆட்களை சேர்த்து என்னால் போராட முடியும் எதிரிகளோடு. இதோ இருக்கிறார் யூதாஸ், இவர் மிகப்பெரிய அறிவாளி, அவருடைய ஆலோசனை மிகப்பெரியது. இயேசுவே, உங்களிடம் மக்கள் கூட்டம் இருக்கிறது, நாம் 3 பேர் ஒன்று சேர்ந்தால் இஸ்ரவேலை விடுதலை வாங்கி விடலாம். இதுதான் பிளான். அப்போ இயேசு கிறிஸ்து அதற்கெல்லாம் அடிபணியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் பேச்சை கேட்டு யூதாஸ் காரியோத்து இயேசுவினுடைய சீடனாக வந்துவிட்டான். அவள் பரபாஸ் கேட்குறான், கொள்கையை மாற்றிட்டியா, போராடி நாட்டை விடுதலையாக்குன்னு பார்க்குற, நீ அவரோடு சேர்ந்துட்டியா, சரி பரவாயில்ல போன்னு அவன் கிளம்பி போயிட்டான். இப்போ போராட்ட குழுவில் இருந்த ஒருத்தர் யூதாஸ் காரியோத்து, அவர் வந்து இயேசுனுடைய சீடனாக வந்து விடுகிறார். பரபாஸ் தொடர்ந்து ரோமருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். என்ன பண்ணிட்டாருனாக்கா, நிறைய கொலை. இப்போ பாருங்கள், இந்த ஆட்டோ சங்கர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் மறக்க முடியாத பேராக இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த காலத்தில் பரபாஸ்னா தெரியாதவங்களே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும், பிரபலியமானவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா, பயங்கரமான கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கைது செய்யப்பட்டு நிலைவரை சிறையிலே போட்டு விடுகிறார்கள். இப்போ பஸ்கா பண்டிகை வருகிறது. பஸ்கா பண்டிகை வரும்பொழுது யாராயிலும் நிராதிபதியாக குற்றத்தை ஒத்துக்கொண்டு திருந்தினவர்கள் யாராகிலும் இருந்தால், எப்படி நம்ம நாட்டில் காந்தி நூற்றாண்டு விழா அப்படிலாம் வரும்பொழுது, காந்தி பிறந்தநாள் வரும்போது சில கைதிகள் எல்லாம் விடுதலை ஆக்குவாங்களே, அதே போல் அந்த காலத்திலேயும் ரோமர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக யூத மக்கள் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் விடுதலை ஆக்குறது வழக்கம். அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க வேண்டும் என்று பிலாத்து விரும்பினார். ஏனென்றால் பிலாத்தினுடைய மனைவி ஒரு கனவு கண்டு, அவர் நீதிமான், அவருக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருங்கள், அவருக்கு எதிராக நீங்கள் எந்த குற்றத்தையும் செய்து விடாதிருங்கள் அப்படின்னு சொன்னது நிமித்தமாக பிலிப்பு என்கிறவர் என்ன செய்கிறார், இயேசு எப்படியாக விடுதலை ஆக்கணும், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாதுன்னு முயற்சி எடுக்கிறார். அப்படி முயற்சி எடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பிரதான ஆசிரியர் சங்கத்து மூப்பர்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எதுக்குன்னா, இவரை கொண்டு போய் சிலுவையில் அறைய வேண்டும் என்பதற்காக. அப்போ பிலாத்து கேட்குறாரு, இங்கே பாருங்கள், பரபாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு பஸ்கா பண்டிகை முன்னிட்டு ஒருத்தரை விடுதலை ஆக்கலான் இருக்கிறோம். நீங்கள் தெரிந்தெடுத்துக்கொள்ளுங்க, யாரை விடுதலையாக்க சொல்கிறீங்களோ அவங்கள விடுதலை ஆக்கிறேன் அப்படின்றார். அப்போ ஜனங்களாம் என்ன கற்றுனாங்க தெரியுமா, பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்குங்கள், பரபாஸ் எங்களுக்குன்னா பரபாஸ் 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 பரபாஸ்ன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, கண்ட்ரோல் இல்லாமல் கத்துறாங்க. சில கூட்டத்தெல்லாம் கத்துவாங்க பார்த்தீங்களா, பயங்கரமாக கத்துவாங்க, தலைவர் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு பாசம். இப்போ இந்த பரபாசை பற்றிய குறிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க் 15ஆம் அதிகாரத்தில்
7ஆம் வசனத்தை கவனிங்க. கலகம் பண்ணி அந்த காலத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். எடுத்துட்டீங்களா? படிக்கிறீங்களா? 15:7 மார்க்கு. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். சரி, அதுக்கு கீழே இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு 27:16. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். நீங்கள் கவனிங்க, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆவது இடத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் கொலைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றி 7 பேர் அவர் நீதிமான் குற்றமற்றவன் சொல்லியிருக்கிறாங்க. 7 பேர் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படுகிறார். விசாரித்து 2 பேரில் ஒருவரை உங்களுக்கு விடுதலையாக்க போகிறேன்னு சொன்னவொன்னே எல்லாரும் என்ன சத்தம் போடுகிறார்கள்? எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 15 அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக இன்றைக்கி எல்லாமே லீவு நாள் தான், உங்களுக்கு நல்ல வசனத்தை என்ன செய்யலாம், நீங்கள் தியானிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, 8ஆம் வசனம் 15. ஜனங்கள் வழக்கத்தின்படி தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். இயேசு கிறிஸ்துவ நான் விடுதலை ஆக்கிறேன், ஓகேவா அப்படின்னு கேட்குறான். கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க? பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை பரபாஸ் சொல்லு, பரபாஸ் சொல்லு, பரபாஸ் சொல்லு. என்ன உடனே பயங்கர சத்தம், கண்ட்ரோல் பண்ணாத சத்தம் கேட்குது. இந்த சத்தம் பயங்கரமாக கேட்குறது, சத்தம் போடுறது சிறைக்குள் இருக்கிற பரபாஸின் காதில் போய் கேட்குது. நம்ம பேரை சொல்லிகிட்டு இருக்காங்க வெளியில், இன்னைக்கு நமக்கு தூக்கு தண்டனை உறுதி அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். என்னன்னு சொல்கிறாங்க? பரபாஸ் பரபாஸ் பரபாஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ இவன் ஏற்கனவே யார்? குற்றவாளி, கொலை குற்றம் செய்தவன். ஆகவே இவனுடைய சத்தம் அந்த பெருந்துணியாக கேட்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, சரி இன்னைக்கு நமக்கு என்ன நாள் தான்? மரண நாள் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இயேசு விசாரிக்கப்படுகிறார். அப்பொழுது இப்படி சொல்லப்படுகிறது, இயேசு பேசாமல் இருக்கிறார். ஒரு குற்றவாளியை விடுதலை ஆக்கும்படி ஜனங்கள் கேட்கும் பொழுது இயேசு மௌனம் காக்கிறார். சில சமயத்தில் நம்ம மௌனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன நடக்குதோ நடக்குது, பார்க்கலாம். அங்கே கவனிச்சிங்கன்னா இயேசுவினுடைய அந்த காரியத்தை கீழே பாருங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். எத்தனை வசனம் வாசித்தோம்? 15. வாசிக்கிறேன், கவனிங்க. அவனை பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். இப்போ பரபாஸ் என்ற வார்த்தை சத்தம் போட்டு சொல்கிறாங்க, சிலுவையில் அறையும் சிலுவையில் என்றதை சத்தம் போட்டு சொல்கிறாங்க. அப்போ பரபாஸுக்கு புரிஞ்சு போச்சு, பரபாஸ் சிலுவையில் அறையும், பரபாஸ் சிலுவையில் அறையும். இவர் கேட்டது சத்தமாக கேட்கல, இருக்கிறவங்களுக்கு கேட்குற மாதிரி கேட்குறாரு. இவங்க சத்தம் போடுறது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவனுக்கு கேட்குது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டான் பரபாஸ், ஓகே இன்றைக்கி நமக்கு சாப்டர் க்ளோஸு, நாம் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். ஓகே, நான் ஒரு மாவீரனாக இந்த ஜனத்தினுடைய விடுதலைக்காக இஸ்ரவேலுக்கு நாடு கிடைக்க வேண்டும் என்று போராடின நிமித்தமாக நான் உயிர் தியாகம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்துட்டான்? முடிவு பண்ணி வச்சுருந்துருப்பான் மனசுக்குள்ள. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா
பிலாத்து கேட்குறாரு, சிலுவையில் அறியும் இயேசுவன் சொன்னதுக்கு கேட்குறாரு. அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். என்ன தப்பு பண்ணார் சொல்லுங்க? அதற்கு என்ன சொல்கிறாருங்க, அவர்களோ அவனை சிலுவையில் அறியும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். சொன்னால் செஞ்சுட்டு போய்யா, உனக்கு என்ன பெரிய கேள்விலாம், நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான். பிடிவாதம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பிடிவாதம் பாருங்கள் ஜனங்களுக்கு. இது ஜனங்களுக்கு புத்தி இல்லை. 6 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஜனங்கள் ஓசனா ஓசனான்னு குருத்தொல் எடுத்துக்கிட்டு பாடிட்டு வந்தாங்க. ஆனால் அதே ஜனங்கள் இப்பொழுது என்ன செய்கிறாங்க, சிலுவையில் சொல்லுகிற மனிதர்கள் எப்பொழுதுமே ஒரு நிலையாக இருப்பதில்லை என்பதை இது காட்டுகிறது. நாம் இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொன்னால் ஓசனாவில் சொன்னது போலவே எப்பொழுதும் ஓசனா சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். தன்னிலை மாறக்கூடாது, கருத்துக்களை மாற்றிவிடக்கூடாது, நம்முடைய வேதாகம தத்துவங்களை மாற்றி வாழ்ந்து விடக்கூடாது. என்ன உறுதிப்பாடோடு எடுக்கிறோமோ ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் அந்த உறுதிப்பாட்டோடு நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவரை சிலுவைக்கு கொண்டு போய் விட்டார்கள். சரித்திரத்தில் இருக்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டாங்க. இயேசு சிலுவையில் போய் அரைஞ்சி அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, சிலுவையில் தொங்கிட்டுருக்காரு. அப்போ இந்த பரவாசு சிறைச்சாலை இருக்கான்ல, அவனை போய் ரிலீஸ் பண்ணுறாங்க. டேய் வா, வெளியில் வா. அவன் வரமாட்டேங்கிறான். ஏன்னா இன்னும் கொண்டு போய் என்ன பண்ணிவிடுவாங்க, யாருக்குமே இந்த உயிர் போக போகுதுன்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா உயிர் பயம் வந்துடும். அப்போ அவனை வெளியில் தூக்கி எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, பிரபாஸ் உனக்கு விடுதலை கிடச்சிருச்சுப்பா, உனக்கு விடுதலை. உண்மையாக சொல்கிறீங்க, எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? இல்லைப்பா, உன்னை தான் தூக்கில் போட வேண்டியது, உன்னை தான் சிலுவையில் அறைய வேண்டியது. ஆனால் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டு உன்னை விடுதலை ஆக்கிட்டாங்க. அவனுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் ஒரு போராளியாக இருந்தாலும் நியாயம் தடுமாறதை அவனால் ஒத்துக்கவே முடியல. அவன் நேராக ஓடுறான். எங்கே ஓடுறான் தெரியுமா? சிலுவைக்கு ஓடுறான். அங்கே பார்த்தா இயேசு தொங்கிட்டு இருக்க. மிகப்பெரிய போராளி, ஃபேமஸான போராளி, மறிக்க வேண்டியவன், மரணத்துக்கு ஏதுவானவன். அப்போ இவனால் ஏற்றுக்க முடியல. எப்படி சட்டம் ஒரு தப்பும் செய்யாதவரை கொண்டு போய் எப்படி இவங்க கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், ஓடுறான். ஓடி சிலுவைக்கிட்ட வராய், நிஜமாலும் நான் தான் மறிக்க வேண்டியது, நீங்கள் எதுக்கு மறிக்கிறீங்க? உங்களை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும்? நீங்கள் ஒரு யூதர், நான் ஒரு யூதன், உங்களை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு அவனுக்கு புரியல. ஏன்னா என்கொயரிலாம் பண்ணக்குள்ள அவன் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். அப்போ இயேசு சொன்னாராம், இதெல்லாம் பைபிளில் எழுதப்படலை, பரபாஸ் உன்னுடைய இடத்துல நான் மறிக்கிறேன், என்னுடைய இடத்துல நீ எனக்காக வாழ்னார். அங்கே ஒப்பு கொடுத்துட்டு அவன் திரும்பி அப்படியே சிலுவை விட்டு அப்படியே போகிறானா. போகும்போது அங்கே இருக்கிற போர் சேவரெலாம் கூட, ஏய் பரபாஸ் பரபாஸ் கூட, என்னை பரபாஸ் என்று அழைக்காதீர்கள், நான் இயேசுக்காக வாழ போகிறேன்னு போனானா. நானும் நீங்களும் மறிக்க வேண்டிய இடத்துல தான் இயேசு மறிச்சிருக்கிறாருங்க. அவருக்காக வாழனா வேறு வாழ்க்கை இல்லவே இல்லை. அவரை சந்திக்கும் பொழுது அவருக்காக வாழாமல் போனாங்க, என்ன போய் வாழ போகிறோம்? பரபாஸ் அன்றைக்கு போனான், இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்று நான் போய் போராடுகிறேன்னு போனான். அவனுக்கு கடைசியில் ஒரு வாய்ப்பு கொடுத்து கிறிஸ்துவின் சீடனாக மாறிவிட்டான். ஆனால் யூதாஸின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், 26ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், மேத்யூ சாப்டர் 26 verse 47. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் 12 ஒருவனாகி யூதாஸ் வந்தான். அவனோடைய கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். யார் லீட் பண்ணிட்டு வர்றது? என்ன செய்யறதுக்காக வர்றாரு? இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக. இந்த கிளைமாக்ஸ்லாம் பாருங்கள், ஒரு ட்ரை ஆங்கிளில் இது நடந்துட்டு இருக்கும். சிலுவையில் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார், தொங்கிட்டு இருக்கிறாரு. பரபாஸ் விடுதலையாக்கப்படுகிறான். மறிக்க வேண்டியவனுக்கு விடுதலை, வாழ வேண்டியவருக்கு தண்டனை. அழைப்பை பெற்றவன் இழந்து போய் நிற்கிறான்.
இப்போ அவன் என்ன நினைக்கிறான், இப்போ நம்ம இயேசுவை காட்டி கொடுத்துட்டு வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறான். இங்கே கொண்டு வந்து என்ன செய்கிறான்னு பாருங்கள். அடுத்து ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 22 47 வசனம். 22:47 வாசிங்க. லூக்கா 22:47. அங்கு பட்டயங்களையும் ஈட்டி வாசிங்க. கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் வந்து முத்தயம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். எதுக்காக இவன் வந்தானே தெரியல. சீசனா நல்லா கவனிங்க. நம்ம எதுக்காக இயேசுவை பின்பற்றுறோம்? அவரை காட்டி கொடுக்கவா? யூதாசுடைய குணம் என்னென்னா காட்டி கொடுப்பது. அவனுக்கு பிரதானம் என்ன தெரியுங்களா? காசு காசு காசு, பணம் பணம் பணம், அவ்வளோதான். ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்கிற மக்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இயேசுவை நிச்சயமாக பின்பற்றவே முடியாது கடைசி வரைக்கும். அதனால தான் இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமே என்னை பின்பற்றி வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்ரிடே கிறிஸ்டியன் லைஃப், எவ்ரி வீக் கிறிஸ்டியன் லைஃப் கிடையாது. எவ்ரிடே, எவ்ரிவேர், எப்பொழுது கிறிஸ்துவுக்காக வாழக்கூடியவன் தான் சீடன். இப்போ அது மாதிரி பண்ணியிருக்கான் பாருங்கள். யோவான் 13:29 வசனம். யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால், நீங்கள் 27, 28 வாசிக்கிறீங்களா? யோவான் 13:27 வாசிங்க. யோவான் 13:27 வாசிங்க. இந்த துணிக்கு அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்கிறது யாரு? இந்த மற்ற 11 பேருக்கும் புரியல. இயேசுவுக்கு தெரியும் இவன் என்ன செய்ய போகிறான்னு, காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும். சீசர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அமைதியாக இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இயேசு பிடிக்க வந்தபொழுது பேதுரு என்ன செய்கிற, பட்டயத்தை எடுத்து ஒரு வேலைக்காரன் காதை வெட்டிட்டார். இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு வெளிப்படையாக இயேசு சொல்லியிருந்தா அங்கேயும் இவன் கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் தான் சூசகமாக சொல்கிறார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்ப்பா, நான் சிலுவைக்கு போகிறேன், நான் பாடுகளுக்கு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மக்களுக்காக மறிக்க தயார். நம்ம எப்பொழுதுமே பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் தெரியும், மற்றவங்களுக்கு பாடுகளை கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடாது. யூதாசு மற்றவங்களுக்கு பாடுகளை கொடுத்து இவரை ப்ரெஷரைஸ் பண்ணி எப்படியாகிலும் இவர் யூதருக்கு ராஜா டிக்ளேர் பண்ணி எஸ்ரேமுக்கு யூதேய தேச மக்களுக்கு இவர் ஒரு அரசனாக மாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தான். அதற்காகத்தான் அவன் இயேசுவின் சீடருடைய அந்த அணிக்குள் வந்தான். உண்மையாக மனமாற்றத்தோடு அவன் கிறிஸ்துவின் சீடனாக வரவில்லை. இயேசுவை பின்பற்றும் நோக்கத்தோடு வரவில்லை. இயேசுவின் பின்பற்றும் நோக்கத்தோடு வந்தால் இயேசு சொன்னதை செய்திருப்பான். ராபோஜனம் முடிச்சுட்டு கிளம்பி போகிறான். போய் என்ன செய்கிறான்? திரளான ஜனங்களை கொண்டு வந்து இயேசுவை கைது செய்து கொண்டு போகிறான். 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். எப்படி பாருங்க, தன்னுடைய எஜமான், தனக்கு போதித்தவர், தனக்கு சாப்பாடு போட்டவர், தனக்கு வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவர், அவரை பிடிக்கிற இவ்வளோ பெரும்படையோடு வந்து அவன் சொல்கிறான் ஒரு இடத்துல, நான் எவனை முத்தம் செய்கிறேனோ, எவரைன்னு கூட சொல்லலை, நான் இயேசுவை முத்தம் செய்கிறேன் அப்படிலாம் சொல்ல, எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான் அவனை பிடித்து கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க. திடீர்னு எஸ்கேப் ஆகிடுவார். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க. எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 30 வெள்ளிக்காசுக்கு. 30 வெள்ளிக்காசு வச்சு என்ன செய்யலாம்? அந்த காலத்தில் ஒரு அடிமையை வாங்கலாம். யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு. அப்போ அடிமை விலை 20 வெள்ளிக்காசு. அடிமைக்கு ரேட்டே ஏற்றலை பாருங்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் 10 வெள்ளி தான் ஏற்றிருக்கான்.
அடிமைகளுக்கு மதிப்பே இல்லை. இப்போல்லாம் சொல்கிறாங்க, ஏதாவது ஒருத்தனை பிடிச்சு கொடுத்தோம்னா 10 கோடி 5 கோடியெல்லாம் தலைக்கு விலை பேசுகிறாங்க சிலர்லாம், நியூஸில் பார்க்குறோம். ஆனால் இயேசுவுக்கு பாருங்கள், ஒரு அடிமையினுடைய விலைக்காக தன் எஜமான காட்டி கொடுக்குறான் பாருங்கள். எவ்வளோ ஒரு மோசமான செயல் பாருங்கள். எதுக்காக? ஒரு அடிமையை வாங்குற விலை ஒரு 30 வெள்ளிக்காசு. அந்த சாதாரண பணம், யார் வேணால் சம்பாதிக்கக்கூடிய பணம், அற்பமான சொற்பமான காசுக்காக தன்னுடைய எஜமானையே காட்டி கொடுத்தான். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பணம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் இயேசு அங்கே இருக்கவே மாட்டார். என்னைக்கான இயேசு தூக்கி வெளியே போட்டுருவீங்க. அல்லேலூயா. அதனால தான் அந்த கல்வாரி பாட்டில் ஒரு பாட்டு இருக்கு, பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ, மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே, மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. யூதாசு குறித்து வேதம் சொல்லுது, அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். இயேசு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அறிந்து, அப்போ தான் இந்த அறிவாளிக்கு புத்தி வருது. அறிவாளிகளுக்கெல்லாம் லேட்டாக தான் புத்தி வருது. ஆனால் பரபாசுக்கு உடனே புத்தி வந்து, அதாவது புயபலம் இருக்கிறவன் அவன் பேசுவான் கத்துவானே தவிர அவனுக்கு மனசாட்சி கரெக்டாக இருக்கும். இந்த அறிவாளிகள் எப்படி ஆகிலும் சூனியம் பண்ணிடுவாங்க. அறிவு சூனியமாயிடும். இவன் பாருங்கள், முன்னாடி இந்த அறிவு உதிச்சு இருந்தால் அவன் காட்டி கொடுத்துருக்க மாட்டான். ஒரு பொதுவான பழமொழி சொல்லுவாங்க, கடல் ஒருத்தனை தண்டிக்கணும்னு விருப்பப்பட்டால் அவனை முட்டாளாக்கிட்டு வரான். இவன் முட்டாளாயிட்டான். என்ன பண்ணுறான் தெரியுமா? அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் அந்த ஆலயத்தில் வீசி எறிஞ்சிட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால நான் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு ஓடுறான். எங்கே ஓடுறான்னா, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஓடுறான். தப்பை உணர்ந்துட்டான். தப்புக்கு விமோசனத்தை தேடாமல் அழிவை தேடுகிறான். ஓடி போய் ஒரு மரத்தில் தூக்கு போட்டு கயிறில் தொங்குறான். அந்த கயிறு மக்கி போன கயிறு இருந்தாலும் அருந்து போச்சு. அருந்து போட்டு தான் உயரமான மரத்துலேருந்து வரும்பொழுது காலு தட்டி தலைக்கீழே வரான். தலைக்கீழே வந்து அடித்த உடனே வயிறு வெடித்து குடல் சரிஞ்சு இறந்து போகிறான். மோசமான சாவு. சாவுலேயே நல்ல சாவும் இருக்குது, மோசமான சாவும் இருக்குது. சிலர்லாம் வயசாகிட்டு சொல்லுவாங்க, நல்ல சாவு வந்தால் பரவாயில்ல. அகோரமான மரணம் உலகத்தில் யாருக்கும் இப்படி நடக்கவே இல்லை. யூதாஸுக்கு நடக்குது. ஏன் தெரியுமா? குற்றமில்லாதவரை குற்றவாளி ஆக்கி அவரை காட்டி கொடுத்து அவரை சிலுவைக்கு கொண்டு போய் பல பாடுகளுக்கு உட்படுத்தின அந்த குற்றத்திற்கு அவன் பாருங்கள், இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மரிச்சிட்டான். மரிக்க வேண்டிய பரபாஸ் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஊழியம் செய்து வாழ வேண்டிய யூதாஸ் மரித்து போய்விட்டான். நல்ல கவனிங்க, இயேசுவை நாம் பின்பற்றோன்னா கடைசி வரைக்கும் உறுதியாக பின்பற்றணும். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி
பார்க்க மாட்டேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் 15 வாசித்து பார்த்தோம்னா, இந்த யூதாஸ் மரித்து போன பிறகு அவனுக்கு பதிலாக ஒருத்தனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு கமிட்டி கூடுகிறது. கவனிங்க, அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாஸை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. இயேசுவை பிடிக்க வழிகாட்டினவர், ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தவர். நல்லா கவனிங்க, என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். அநீதத்தின் கூலியினாலே, எந்த கூலியா? அநீதத்தின் கூலியினாலே அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைக்கீழாய் விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இதுதான் டெத் ரிப்போர்ட். இது எருசலேமில் குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவளுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தமா எண்ணப்பட்டு இருக்கிறது. சங்கீதத்து புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. 69ஆம் சங்கத்தில் எழுதியிருக்கு. அவன் கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். 2 பேர் போராளிகள். ஒருவன் கடைசி நேரத்தில் மரண தருவாயில பரபாஸ் ஆண்டவர்களை வந்துட்டான். ஆரம்பத்தில் இருந்தவன் கடைசியில் மிஸ் பண்ணிட்டான். மிஸ் பண்ணதுனால அவன் இடத்துல இன்னொருத்தன் வர்றார். நல்லா கவனிங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் த பாடி ஆஃப் கிரைஸ்டில் கொடுத்துருப்பாருன்னா, சபையில் கொடுத்துருப்பாருன்னா, பரிசுத்தவான்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்பை கொடுத்துருப்பாருன்னா, அந்த பொறுப்பை விட்டுடாதீங்க. அது முக்கியமாக கருதுங்க. சாதாரணமாக நினச்சிட்டான் ஊழியத்தை. யார்? யூதாஸ் சாதாரணமாக நினச்சிட்டான். சாதாரணமாக நினச்சதுனால ஒன்றில்லாமல் போச்சு. அவனுடைய இடத்தை வேறொருவன் பெறக்கடவன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ என்னாச்சு? ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்திலே இருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்கள் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். அதே போல் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். நன்றாக கவனிங்க, நாம் சிந்தனை ரீதியாக ஒன்றாக இருக்கிறோமான்றதான் முக்கியம். திருச்சபையாக நான் கேட்குறேன். ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க, சிந்தனை தொகுப்பு. ஒரே சிந்தனையில் நம்ம பயணித்தோம்னா எல்லாத்திலையும் வெற்றி பெறலாம். ஒரு குடும்பம் இருக்குன்னா அங்கே ஒரே ஐடியாலஜி இருக்கணும், ஒரே ஃபிலாசபி இருக்கணும். மாறுபட்டு இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தை எப்படின்னா, லாக்கான சக்கரம் பார்த்துருக்கீங்களா? லாக் ஆகிடும். சில சக்கரம்லாம் ஏர் லாக் ஆகிடும், நகர்த்தவே முடியாது. அந்த மாதிரி தனித்தனியும் 4 சக்கரம் 4 லாக் ஆகிடுச்சின்னு வைங்களேன், அந்த குடும்பத்தை நகர்த்தவே முடியாது. சபையில் இப்படி தான் 4 பேர் 4 விதமாக சிந்திச்சிங்கன்னு வைங்களேன், சபையை நடத்த முடியாது. தலைவர் என்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னா, சக்கரத்தெல்லாம் கலட்டி சரி பண்ணி பூட்டி ஓட்டிகிட்டு போகணும். அதுக்கான விளக்கங்கள் தான் பிரசங்கங்களே. அப்படியாகிலும் புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்று சொல்லி தான் ஆவியானவர் சபைக்காக கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். அப்போ யூதாஸை சேர்க்கும் பொழுது சீசர்லாம் சொன்னாங்க, இவனை சேர்க்காதீங்க, இவன் சேர்த்தாக்கா சரி வராதுன்னு சொன்னாங்க. இயேசு கேட்கல. தன்னை காட்டி கொடுக்க போகிறான், அவன் மூலமாக தான் நமக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு அவன் அங்கே வச்சுருந்தார். எப்படியாக இது கடைசி நேரத்தில் திருந்துவான்னு சொல்லிட்டு கடைசியா அவன் திருந்திட்டான், இவன் திருந்தலை. சில சமயத்தில் யாரெல்லாம் திருந்துவாங்க நினைக்கிறோமோ அவங்க திருந்த மாட்டாங்க. இவன் திருந்தவே மாட்டான்றவங்கள இயேசு ஒரு செகண்டில் திருத்திடுவார். அல்லேலூயா. அதனால் திருந்துறதும் எல்லாம் யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையிலையும் மனுஷன் கையிலையும் தான் இருக்குது. மனம் திரும்புறது மனுஷன் கையில் இருக்கிறது. அதை மன்னிப்பை கேட்கும்பொழுது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கிறது ஆண்டவர் கையில் இருக்குது. ஆகவே நம்ம இந்த கோணங்களில் பார்க்கும் பொழுது
இன்னொரு கேரக்டரை கூட கொஞ்சம் சொல்லிட்டு நான் முடிச்சிட விரும்புகிறேன். பேதுரு யூதாஸோட கம்பேர் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். யூதாஸ் இவர் தான் ஏசு பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை கண்காணிச்சுட்டு முடிவு எடுத்துட்டான், தவறான ஒரு காரியத்துக்கு போயிட்டான். ஆனால் பேதுரு பாருங்க, அரண்மனைக்கு போகிறான், இயேசுவின் பின்னாடியே தூரத்தில் போயிட்டு அரண்மனையில் போய் உட்காரான், குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற கேட்குறாங்க, ஏப்பா உன்னை பார்த்தா கலிலே நாட்டுக்கார மாதிரி இருக்கு, நீ தோட்டத்தில் இருந்தியா, உன்னை பார்த்தனே நான், நீ இயேசு கூட இருந்த சீசன் தானேன்னு கேட்குறாங்க. யோ யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற, அந்தாலும் எனக்கு சம்மந்தம் இல்லை தெரியுமா? ஏய் உண்மையாக விட சத்தியமாக சொல்கிறேன், அந்தாலும் எனக்கு சம்மந்தமே இல்லை. அவன் கிடக்கிறான் போன்னு கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுகிறான். யாரை? இயேசுவை பேசுகிறான். அது சபிக்கவும் சத்தியம் பண்ணணும் தொடங்கினா சபிக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கு. கண்டபடி வார்த்தை பேசிட்டான். யாரை பேசிட்டு சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஆளுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. யாருங்க? பேதுரு. உமக்காக சாக கூட தயாருன்னு சொன்னவன் அப்படி சொன்னான். சொல்லிவிட்டு சேவல் கூன உடனே, அடடா இயேசு சொன்னாரே சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தரம் மறுதளிச்சிருப்பான்னு சொல்லி மனம் கசந்து அழுதான். அவனும் தப்பை உணர்ந்தான், இவனும் தப்பை உணர்ந்தான். ஆனால் இவன் மறுபடியும் இயேசுவோடு நான் சேர வேண்டும் என்று விரும்பினான். அதற்குரிய மனக்கசப்பு வந்தது அவனுக்கோ. நம்ம நினச்சது நடக்கலையேன்னு செத்து போயிட்டான். பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஹிட்லர், முசோலினிலாம் பயங்கரமான அறிவாளிகள், பயங்கரமான போராளிகள். அவங்க நடக்கிறது திட்டமிட்டது நடக்கலைன்னு இறந்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. நம்ம வேதாகமத்தை பின்பற்ற வந்திருக்கிறோமா, பரிசுத்தவான்களை வாழ வந்திருக்கிறோமா, அல்லது பணக்காரராய் மாறுவதற்கு வந்திருக்கிறோமா? நாம் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் பயணிக்க வந்திருக்கிறோமா, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு நம்ம பெரிய ஆட்கள் காட்ட வந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து எல்லாம் அறிந்தவர், ஏழை எளிய மக்களோடு கூட வாழ்ந்தார், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார், தன் ஜீவனையை கொடுத்தார். அந்த மனப்பான்மை தான் இன்றைக்கு அவர் வெற்றி வீரராக உலகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். என் பாவங்களை அவர் சுமந்தார், என் சாபங்களை சுமந்தார், என்னுடைய எல்லா தரித்திரங்களையும் சுமந்தார், பாவம் சாபம் வியாதிகளை சுமந்து தீர்த்தார். இன்றைக்கும் உலகம் முழுதும் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி போகிற இடங்களிலே மக்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள், பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள், நோய்களிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நோய்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து ஒருவரே உலகத்தின் இரட்சகர், இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர், இயேசு கிறிஸ்து ஒருவரே சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர், இயேசு கிறிஸ்து ஒருவரே வியாதியிலிருந்து பூரணமாய் சுகம் கொடுக்கக்கூடியவர். அவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தா? ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் எழுந்து நின்று, ஆண்டவரை உமக்காக வாழ கடைசி வரைக்கும் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு நில்லுங்க. இங்கே நிற்கிறது போலவே கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக நில்லுங்க. கர்த்தர் எப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் சந்ததியின் சந்ததியையும் அவருடைய சந்ததியாக மாற்ற, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைதோறும் ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய நீங்கள்
தேவனுடைய ராஜ்யத்துக்கு சென்றாலும் உங்கள் சந்ததியும் சந்ததியின் சந்ததியும் அவருக்கு முன்பாக நிற்கும். ஆண்டவருக்காக அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது அவர்களுடைய பின் சந்ததியும் நிற்கும் 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 நிற்கும், நின்று கொண்டே இருக்கும். சந்ததிகளின் தேவன் நம்முடைய தேவன், மறவாமல் நினைக்கும் தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவர் எழுந்து நிற்க நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய சந்ததி பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்து இருக்கிறபடினாலே நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். இந்த நாளில் அவர்கள் தியாகமாய் கொடுக்க போகிற காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.